Deccan Rummy டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 20 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். Medway Hospital, the way to better health. சரி ஓகே ஹாய் பா காலர் டியூனே அள்ளுது காலர் டியூன் பாரேன் இல்லை எடுத்துட்டேன் வாசன் நாங்கள் ஆக்சுவலி வந்து இப்போ பேச்சுலர்ஸ் கிச்சன்லேருந்து கால் பண்ணுறோம் நாங்க சமைச்சிட்டு இருக்கோம் நானும் அபியும் வாசன் இங்கே போர் அப்படி என்ன இந்த டெக்கரேஷன் அடி பண்ணி ஏய் ப்ளீஸ் டா டோன்ட் புட் அது இந்த கார்னிஷ்லாம் வேணாம்டா அபி சொன்னா கேளு அபி கலரே மாறி ஓகே போடு கடைசியா போடு போடு அதுக்கு அந்த உப்பு கிப்பெல்லாம் கொஞ்சம் போடணும் ஆமா ஆமா சால்ட் இல்ல சுண்டர் கொஞ்சம் சால்ட் மட்டும் எடுத்துங்க சுண்டர் அப்புறம் அபி சொல்லுங்க வெளியே வந்து நீங்க இந்த மாதிரி ஷூட்டுக்குலாம் போறீங்க வரீங்க ஹவ் டஃப் இட் இஸ் உண்மையிலே செம்ம கடுப்பு தான் கடுப்பு இல்லை இந்த டைமில் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை தாண்டி என்ன பிரச்சனைன்னா இதெல்லாம் பார்க்கும்போது உங்க அம்மாக்கும் எங்க அம்மாக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்குமா கழுவி ஊற்றுறாங்க வீட்டில் ஒரு வேலை செய்யறது இல்லை மாவுக்க செய்யறாங்க இருங்க அப்படி இருங்க உங்க ஆர்வம் எனக்கு கண்டிப்பாக புரியுது என் கையால் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் உன் கை என்ன பிளேட்டா கையால் சாப்பிடு சமோசா கிடையாதுங்க இது சம்பத் பப்ஸுக்கும் சமோசாக்கும் நடுவில் ஏய் திஸ் இஸ் எக் பாக்கெட் ஆக்சுவலி இட்ஸ் நைஸ் டைட்டில் எக் பாக்கெட்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி ஈவனாக ப்ரௌன் ஆகாது ஆகும் சொல்லி ஏன் ப்ரௌன் ஆகாது இது வேகாது இப்போ போடுறேன் போடு பார்த்து காமி என்னாச்சு அதை ஏன் உள்ளே வெட்டுற ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் சன்செட் ஆகிறப்போ ஸ்டார்ட் பண்ணோம் சன்செட் ஆகிறதுக்குள்ளே செஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம் சன்செட் ஆகும் சன்செட் ஓகே அதை கட் பண்ணியிருக்கேன் வேணாம் வெல்கம் டு பேச்சுலர்ஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? வாசன் என்னடா பொண்ணா மாறிட்டான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வாசனால வர முடியாதனால வந்து நானும் அபியும் சேர்ந்து வந்து இன்னைக்கு 2 விஷயம் பண்ண போறோம். என்னன்னா நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்லி தொலை நானும் மாப்ள நமக்கு கொஞ்சம் அதாவது என்னன்னா ஆபீஸ்ல இன்னைக்கெல்லாம் பயங்கர ஹெக்டிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணிடலாமே பேச்சுலர்ஸ் கிச்சன் ஒன்று பண்றோம். சரி அதில் நம்மளும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பிளான். அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால இப்போ கொஞ்சம் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கிற விஷயம் வந்து டல்கோனா காஃபி. அந்த டல்கோனா காஃபி சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. சோ அதை நம்ம பேச்சுலர்ஸ் கிச்சன்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாம எங்க கையால சாப்பிடணும்னு பல பேர் இந்த ஆஃபீஸ்ல ஆசைப்பட்டனால சோ அதை அப்படியே வந்து ஒரு வீடியோவா போடலான்னு தான் இந்த பிளான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கான டல்கோனா காஃபி. சரி அதுக்கு தேவையான பொருள்லாம் ஒன்றும் இல்லை. காஃபி, சுகர், வாட்டர், இவ்வளோதான். வார்ம் வாட்டர், இது 3 தான். எடு. ஐ பிடி வாசன் எப்படி தான் இதெல்லாம் சமாளிச்சானோ. ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் 2 போதும்ல. 2:2 இதுவே நிறைய வரும். 2 டம்ளர் இருக்கே. 2 இது ஜாஸ்தி. ஸோ நாங்கள் வந்து 2 இது க்ளோஸ் பண்ணிடுச்சு. 2 ஸ்பூன்ஸ். ஐயோ ஓகே 2 ஸ்பூன்ஸ் காஃபி, 2 ஸ்பூன்ஸ் சுகர். ஓகேவா? இப்போ வந்து இதை நம்ம பீட் பண்ணோன்னா டல்கோனா காஃபி ரெடி ஆயிரும். ஓகே. ஏய் இது எப்போ அடிச்சு எப்போ நம்ம முடிக்கிறது? இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் அடிச்சுட்டே இருக்கணும். இப்போ பண்ணு வாசன் வீடியோ மாலை வாசா வாசா ஸ்டாப் கை வலிக்குதுடா. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். லைட் போதா. நாங்க வந்து எங்களோட ஆபீஸோட மாடியில வந்து அழகா ஒரு செட்டப்ல இதெல்லாம் நீங்க எடுக்கலாம் கொஞ்சம். ஆனா ஒண்ணு பிரச்சனை நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஏய் என் மண்டை என்னடி இவ்ளோ கொடூரமா இருக்கு. ஏய் வாசன்
இங்கே பார் டல்கோனா காஃபி பண்றோம். டல்கோனா காஃபி. சூப்பரா இருக்கேன்டா. ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? எஸ். ஆமாடா. இவன் என்ன இவ்வளவு கேவலமான ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கிறான்? அவன் என்னைக்கு நல்ல ஜோக்ஸ் அடிச்சான்? இதுனா நீ அதிசயமா சொல்ற. அடா வாசா. எப்போ நடக்கிறதா? இங்க பாரு, நான் உனக்கு டல்கோனா காஃபி கட்டுறேன். எல்லாம் நல்லா இருக்கும். இங்க பாரு, பஜ்ஜி மாவான்னு கேட்டுறாரு. ஏய், தட்ஸ் டல்கோனா காஃபி மேன். அப்புறம்டா உனக்கு 144 டல்கோனாடா. நர்சூஸ்டா ப்ரூடா. ஐயோ காபி ரைட், சாரி. காஃபி ரைட் நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. பை வாசன், see you. பாயா? என்னடா பாயிண்ட்? ஏய் வெயிடா. உனக்கு எப்படி போகுது 144லாம்? என்ன பண்ற? நான் வந்து படம் பார்க்குறேன், சீரீஸ் பார்க்குறேன், வேலை பார்க்குறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே, ஒரே நிமிஷம் இரு. அப்படி என்ன இந்த டெக்கரேஷன் நீ பண்ணி? அபி வந்து ஏதோ ஸ்டன் ட்ரை பண்றான், அது மட்டும் நல்லா வரல. நல்லா வரும். ஒரே நிமிஷம். ஐஸையாவது இதுக்குள்ள போட்டிருக்கலாம்டா. அந்த கார்னிஷ்லாம் வேணாம்டா அபி. சொன்னா கேளு அபி. கலரே மாறி. ஐஸ் கியூபே ஆகலடா அது. ஊத்திரு, ஃபுல் பாலும் ஊத்திரு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த கோல்டு மில்க்ல இந்த டல்கோனாவை வந்து போட போகிறோம். ஓகேயா? உள்ள போயிடாத. அபி, சீரியஸ்லி அபி. ஸோ நாங்கள் வந்து 2 டம்ளர் பிளான் பண்ணி 1 டம்ளர் டல்கோனா காஃபி வந்து பண்ணியிருக்கோம். என்னென்னா வி புட் எவ்வளோ 2 ஸ்பூன் காஃபி போட்டோம். 2:2. ஆனால் வந்து நிறைய வேணும்னா 4ஆ நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா 2 டம்ளருக்கு வரும். இதை வந்து இப்போ அபி டேஸ்ட் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்டா இருக்கு. கண்ணு கலங்கல. கசக்குதா? எனக்கு காஃபி பிடிக்காது. சாரி, ஐ டோன்ட் ட்ரிங்க். ஆக்சுவலி இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, காஃபியோட டேஸ்ட் இருக்கு. அந்த காஃபியும் சர்க்கரையும் நிறைய இருக்கிறனால ஒரு புளிப்பும் இருக்கு நடுவுல. புளிப்பா? அது கசப்பு இருக்கு. அது நடுவுல ஒரு புளிப்பு, லைட் புளிப்பு ஒன்று இருக்கு. அது மாதிரி சாப்பிடும்போது நல்லா இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டல்கோனா காஃபி நம்ம முடிச்சிட்டோம். நானும் போய் இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபோட்டோ போட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் டிஷ், வாட் இஸ் இட்? பேர் வைக்க பார்க்கலாம். அது பேர் வந்து அது ஒரு ஸ்நாக்கு. சமோசாக்கும் பப்ஸுக்கும் நடுவால ஒரு டிஷ். இப்போ அந்த ஸ்நாக் பண்ண போகிறோம். அந்த பஃபுக்கும் இப்போ வந்து இந்த பப்ஸுக்கும் சமோசாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஷ்ஷு ஸ்நாக்காக தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் அண்டு மிளகா, கொத்தமல்லி. இந்த 144னால கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, அதனால் அது கிடைக்கல. அப்புறம் சரி, ஓகே, மைதா, அப்புறம் வந்து கோழி முட்டை. சரி, நீ ஆனியன்ஸ் கட் பண்ணு. ஒன்றுமே இல்லை, சப்பாத்தி மாவு மாதிரி மைதாவில் வந்து நம்ம ஒரு இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். அண்ட் இதில் வந்து எக் அண்ட் ஆனியன் கலந்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுதான் வந்து இன்னைக்கோட ஈவினிங் ஸ்நாக். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மைதா அதுக்கு பிரச்சனைறேன். அளவெல்லாம் தெரியாது. ஸோ குத்து மதிப்பாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸில் எத்தனை பேர் இருக்கோம்? தெரிஞ்சால் கரெக்டாக அப்படியே போட்டுற மாதிரி தான். 1/2 kg பேக்கெட்டை ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மைதா மாவில் வந்து கொஞ்சம் சால்ட், அப்புறம் கொஞ்சம் ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவே நீங்கள் ஊற்றலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த குவாரண்டைன் டைமில் வந்து எல்லாருமே நிறைய சமைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்க வந்து உங்களுக்குலாம் இருக்க ஒரே என்டர்டெயின்மெண்ட் வந்து குக்கிங் தான். ஸோ நாங்கள் இந்த பண்ணுற டிஷ்ஷும் நீங்கள் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டில் வேறு வழியே இல்லை.
நான் அது வந்து இது மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 15 minutes வந்து இந்த மாவு வந்து ரெஸ்ட் பண்ணணும். போட்டா So, போதும். இதெல்லாம் பார்க்கும்போது ம் உங்க அம்மாக்கும் எங்க அம்மாக்கும் எவ்வளோ பெருமையா இருக்கும். பெருமையாக இருக்குமா? கழுவி ஊற்றுறாங்க. வீட்ல ஒரு வேலை செய்யறது இல்ல, அங்க போய் மாவு பிசைற. ஆ சரி ஓகே. இப்போ அதாவது என்னென்னா இதில் வந்து பெரிய மேட்ரே கிடையாது. அந்த ஆம்லெட்டுக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி வெங்காயம், முட்டை, மிளகா வேணுன்னா நம்ம கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா பெப்பர் போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெப்பர் வந்து ஹெல்த்துக்கு நல்லது. அதில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்று இருக்குது இல்லையா? வெரி குட். ஆம்லெட் போடுற மாதிரி வெங்காயங்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ரொம்ப எக் வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷன் போடணும், ரொம்ப தனியாக ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த மிக்சரை தான் நம்ம அந்த மாவுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வந்து கெட்டியாக இருக்க மாதிரி நீங்கள் உப்பு. ஆமாம், முக்கியமான விஷயம் கொஞ்சம் சால்ட். இதை வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்கணும். ஐயோ, இது இன்னும் இவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஆனால் இந்த 144 எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பொல்யூஷன் நிறையா கண்ட்ரோல் ஆகிருக்குல்ல. போதும். சரி, ஃபில்லிங் வைக்கலாமா? இந்த ஃபில்லிங் வச்சுட்டு போது. இப்போ நான் வந்து இப்போ இதை வந்து நம்ம தண்ணி போட்டு விட்டுக்கலாம். தினம் தோறும் வாங்குவேன். இந்த ஒரு ட்ரையல் பார்த்துட்டு தான் மீதியை வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்குறோம். ப்ரோ சவுண்டு வந்துச்சு ப்ரோ. ஓகே, போடு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது டன் நினைக்கிறேன். ஏதோ இந்த ப்ரௌனில் ஃபுல்லுமே ஆகணும். எஸ், we are getting it. எக் பாக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம ஈஸியான ரெசிபி, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எங்களை மாதிரி எக் ரொம்ப பீட் பண்ணிடாமல், தண்ணி ஆகாமல், கொஞ்சம் திக்காக மட்டும் வச்சுருந்தா இது எப்படியும் எங்களுக்கு லீக் ஆகலை. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்து டெஃபினட்டாக சொல்லிடுறோம். சாப்பிட்டு பார்த்துருவோமா? வாங்க நிக்கி, வாங்க உள்ள வாங்க. நம்ம நிக்கி வந்து லைவ் முடிச்சிட்டு வந்ததுனால டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக சொல்லணும். இது பேர் வந்து எக் பாக்கெட்ஸ். எக் பாக்கெட்ஸா? இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானா பண்ண நிக்கி. நான் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்கிறா? வேறு லெவலாக இருக்கும். வியூவர்ஸ் எல்லாருக்குமே நல்லா இருக்குது. குவாரண்டைன் டைமில் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இருங்க, அண்ட் வந்துட்டு நல்லா சாப்பிடுங்க. இது என்னது? எக் பாக்கெட்ஸ். என்ஜாய் ப்ளீஸ். தேங்க்யூ, பபாய். வந்தான், சாப்பாடு எடுத்தான், போயிட்டான். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இட் இஸ் நைஸ். டெக்கான் ரம்மி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 20 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். Medway Hospital, the way to better health.